ஹலோ மக்களே, ஹேவ் அ நைஸ் டே. தளபதி விஜய். இந்த பேர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பேருக்கு பின்னாடி என்ன மாயமந்திரம் ஒளிஞ்சிருக்குது, அலசி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாத ஆள், அவங்க அப்பாவோட சப்போர்ட் மட்டும்தான். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா தமிழ்நாடே அவர் பின்ன தான் சொல்கிறத தாண்டி உலகமே அவர் பின்ன தான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு அவரை டெய்லி ஃபாலோ பண்ணுற சில பழக்கவழக்கம், டிசிப்ளின், கன்சிஸ்டன்ட், ஹார்ட் ஒர்க், அவர் போடுற கம்ப்ளீட் டெடிகேஷன், இது எல்லாம் தான் தளபதி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை இந்த உலகத்துக்கு யாருன்னு சொல்லியிருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவரோட சக்ஸஸ் நம்ம கொண்டாடுறோம். ஒரு காலத்தில் அவரோட ஃபெயிலியரில் அவர் கூட யாரும் இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆனோன்னா நம்ம கூட எவ்வளோ பேர்னாலும் இருப்பாங்க. ஆனால் ஃபெயிலியரில் நம்ம கூட நம்ம தான் நிற்போம், வேறு யாருமே நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு உங்கள் கூட யாராவது இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகுங்க தளபதி மாதிரி. இல்லை எனக்கு யாருமே வேணாம்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க, ஃபெயிலியர் ஆயிரும், நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. தளபதிகிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான். நிறைய சினிமா இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, தளபதி கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துடுவாப்புல, சொன்ன டைமுக்கு முன்னாடியே வர ஆள் தான் தளபதி, கரெக்டாக டைம் கீப் பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பைரவா படத்தில் ஒரு ஷாப்பான ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இன்ட்ரோ சீன்லேயே தளபதி கரெக்டாக எனது 6 மணிக்கு உள்ளே வர மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன பையன் வருவான், டீ கொடுப்பான். அப்போ கேட்பாப்புல, என் பார்ட்னர் வரதுக்குள்ள டீ ஆயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த பையன் சொல்லுவான், அவர் டைமிங் பார்த்து தமிழ்நாடுக்கே தெரியும், ஷார்ப்பாக 6 o'clock டீ டேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி சைக்கிள் ரைடிங் முடிச்சுட்டு கரெக்டாக 6 o'clock டைமுக்குள்ள வந்துடுவாப்புல. டைம் கீப்பப், டைம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நம்மள மாதிரியான யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அது முடிஞ்சாலும் முடியலைனாலும், தெரிஞ்சாலும் தெரியனாலும் அதை கற்றுக்கிட்டாச்சும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் டைமோட மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை அந்த 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 டிசிப்ளினஸை நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் முடியலைனாலும் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க்கில் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது மேலே ஒரு முழு ஆர்வத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் தளபதி மாதிரியான ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக நம்மளாலையும் வர முடியும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி அவர் பேருக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் எனக்கு தெரிஞ்சு இதுதான். டிசிப்ளின், கன்சிஸ்டன்ட், ஹார்ட் ஒர்க், அவர் போடுற பெரிய டெடிகேஷன், இது எல்லாம் தான் தளபதினா விஜய், விஜய்னா தளபதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு நேம், ஒரு ஃபேம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இது நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ மக்களே, தளபதி ரசிகையாகவும் இருக்கிற நீங்கள், அவரை பிடிச்சிருக்க நீங்கள், அவரை பிடிச்சி பண்ணுற சில விஷயம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம். ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் சக்ஸஸ் ஆகுங்க. ஹேவ் அ நைஸ் டே ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ மக்களே. பை பாய் ஃப்ரம் ஆல் டைம் நியான் இன் யுவர் LMGA.